வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்களடி. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க வேங்கியவாசல் லொகேஷனில் அது உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி ஒரு 1 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலியில் ஒருத்தராயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா வேங்கியவாசல் லொகேஷன்ல எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வேங்கியவாசல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 300 மீட்டர்ல ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. நம்ம சர்க்கிள் சொந்தங்கள் நிறைய பேர் ஹரி என் பட்ஜெட்குள்ள வரா மாதிரி ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டா இருந்தா சொல்லுங்க சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு பெஸ்டான ப்ராப்பர்ட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போறோங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பைக் பார்க்கிங் வந்துருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ப்ராஜெக்ட்ல டோட்டலா நம்மளுக்கு 6 யூனிட் வருங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்மளுக்கு 1 யூனிட் வரும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு 2 யூனிட் வருங்க, தேர்ட் ஃப்ளோர்ல நம்மளுக்கு 3 யூனிட் வரும். அதுல நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஒண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எக்ஸாக்டா 1 இயர் ஆகுதுங்க. ஆனா 1 இயர்ல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி யாருமே யூஸ் பண்ணல, இன்னும் அன்யூஸ்ட் தான் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வாங்கிட்டு இப்போ திருப்பி நம்மளுக்கு ரீசேல் பண்றாங்க. இந்த டைம்ல வந்து நீங்க வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி காஸ்ட் வராதுங்க, உங்களுக்கு கார் பார்க்கிங், இபி இது மாதிரி அடிஷனல் காஸ்ட் எதுவுமே வராது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தா உங்களுக்கு மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 527 527 உங்களுக்கு பில்டப் ஏரியா வந்துருங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 230 230 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். அதாவது 50% கிட்ட உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துருங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமா தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்கொயராவே நம்மளுக்கு லிவிங் ரூம் அமைஞ்சிருக்குங்க. ஸ்ட்ரைட்டா பாக்குறீங்களா, அங்க வந்து நம்மளுக்கு டிவி யூனிட் ஏரியா வந்துருங்க. இபி பொறுத்த வரைக்கும் எல்லாமே 3 ஃபேஸ் இபி தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே வந்துருங்க. இங்க தான் நம்மளுக்கு டிவி யூனிட் ஏரியா வரும். இங்க வந்து நீங்க பாத்ரூம்லாம் ஹுட்ல பண்ணீங்கன்னா இன்னும் பார்க்க சூப்பராகவே இருக்குங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சனாவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைஞ்சிருங்க. கிச்சன் மேட எல்லாமே கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே பார்த்தா வென்டிலேஷனுக்காக ஹுட்லேயே நம்மளுக்கு விண்டோஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க ப்ராப்பர்ட்டியை விசுவலாக பார்க்கும்போது தெரியும் ப்ராப்பர்ட்டி என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. அதுவே இந்த லொகேஷனில் கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வாட்டர்ல உங்களுக்கு சால்ட் கண்டென்ட்லாம் இருக்காது. அதுவே ஃபெட் எஃபெக்ட் ஏரியா இது கிடையாதுங்க. இன்னும் நீங்க மாடுலர் கிச்சன்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூங்க. வெளியில ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இங்க வந்து நம்மளுக்கு வாஷிங் மிஷின் ஏரியா வந்துருங்க. இது வந்து நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூம் டோர்ஸ்லாம் வாட்டர் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் நியூ மால் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே வெஸ்டர்ன் டாய்லெட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு பேர்வேட் பிராண்டா நம்மளுக்கு வந்துருங்க. ஒரு ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப தாராளமாகவே இருக்குங்க. அது மாதிரி உங்க பட்ஜெட்குள்ள வர ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தாங்க இது. இது நம்மளுக்கு பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் ஒரு டோர்ஸ்லாம் பார்த்தா பட்டாக்குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணோடனே இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10/11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தா ஒரு ஃபேன் பாயிண்ட் வந்துடும், ஒரு ஏசி பாயிண்ட் வந்துருங்க. சப்போஸ் இந்த வீடு நீங்க வாங்குற பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணிக்கலாங்க. இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தா உங்களுக்கு டிவி யூனிட் ஏரியா வைக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் 25 lakhs 25 லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய நெகோசியேஷன் வராதுங்க. ஒரு சின்ன நெகோசியேஷன் வேணா நம்ம பண்ணலாங்க. சப்போஸ் நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் எல்லா மேஜர் பேங்க்லயும் உங்களுக்கு 85% வரைக்கும் உங்க சிவில் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துடலாங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க நல்ல ஒரு பெரிய டெரஸா தான் அமைஞ்சிருக்கு. நீங்க மேடவாக்கம் நியர்பை உங்க பட்ஜெட்குள்ள வராம ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட் வந்து விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி தரமான ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.